குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, நிறைய குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் முதல்ல நிறைய ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வீடுகளில் இப்போ அது மாதிரிலாம் ஒட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபுல்லாக இதில் பார்த்துக்கிறாங்க. விளையாடுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் ரீல்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்தாலும் சரி, அல்லது வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பெட்ரூமில் வந்து பார்த்தோன்னா அவங்க தம்பதிகளுக்கு முன்னால் ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற மாதிரி ஒட்டிட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய லைஃப் அவங்க லீட் பண்ணாலுமே வந்து அதனுடைய பலன் வரும். இது சீரியஸாகவே வந்து சைக்கோசிம்பாலஜி முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். அந்த தம்பதிகளை வந்து நீங்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய நிறைய ரீல்ஸ் எதாவது இருந்தால் அது மட்டும் ஒரு நாளைக்கு அவங்க சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்போ இந்த சொன்ன அந்த சுவாமி கோயிலில் மஞ்சள் கொடுக்கறதுங்கிறது திருமணம் ஆவதற்குமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு பண்ணும்பொழுது இப்படி பர்டிகுலராக எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் என்றால் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நம்ம போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இதன் மூலமாக நம்ம வந்து இந்த ஒரு மெத்தடில் வந்து மலடுக்கும் பெண் பிறக்கும் அப்படின்றார். மலடு அப்படின்னு குறிக்கக்கூடியது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்குமே அது வந்து அவர்களுக்கு அந்த ஆணுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை என்றாலும் அவருக்கு வந்து குழந்தை பிறக்கும் என்று, பெண்ணுக்கு அது மாதிரியான ஒரு தன்மை இல்லாலும் அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த பிரெத் மூலமா அப்படி எப்படி அது நடக்கும். திருமணம் சார்ந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நெய் விளக்கு, கஷ்டம் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயத்திற்கெல்லாம் நல்லெண்ணெய், கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள், துரோகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இழுப்பெண்ணெய். கேஷ் இருக்கும்போது சொந்த வீடு அப்போ எங்களுக்கு தோணலை. இப்போ கையில் வந்து எந்த காசு அந்த அளவுக்கு ஃப்ளோ இல்லை. பட் எங்கள் சொந்த வீடுன்ற ஆசை பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்க்காம உங்கள் மாமனார் மாமியாரை, எழுத்து வீட்டுக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அமையல. நம்மளுடைய பார்வை நமக்குள்ளே இருக்கிறதா, நம்மளுடைய வளர்ச்சி இருக்கா, அவன் வளர்ந்துட்டான் நான் வளரலன்னு இருக்கா? அப்படி கிடையாது. இல்லை இப்போ நீங்க செல்ஃப் ஐயா இல்ல நான் என்ன சொல்றேன் பாருங்க, அந்த ஒய் மீ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, அந்த ஒய் மீங்கிற கேள்விக்கு உண்டான அடிப்படையே இதுதான். பச்சை கற்பூரம் வச்சு பண்ண சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் அதை பண்ணுங்க. ஏன்னா அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு குருஜி, நீங்கள் சொல்வீங்க எப்படி வந்தது ரூபான்னு தெரியாதுன்னு. சீரியஸ்லி இட் இஸ் எ ஃபேக்ட். உண்மையிலேயே இப்போ வீட்டில் கேஷ் அப்படியே இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு இடம் வாங்க. ஸோ இப்போ மேரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா, மேரேஜ் ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் இது இரண்டுக்குமே வந்து நமக்கு ஒரு பெண்களுக்கு ரொம்பவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா குருவருள் வேணும் குருவருள் வேணும்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆண்களுக்குமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு. இந்த குருவருள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு சொல்ல போனோம்னா, இந்த மேரேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கணவன் அப்படின்றது வந்து நம்ம வந்து பெண்களுக்கும் கணவன் வந்து அவர் வந்து குருவை வந்து சிக்னிஃபை பண்ணுறவர் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பெண்கள் அப்படிங்கும்போது சுக்கரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒய்ஃப்னா சுக்கரன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துப்போம். குரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக குரு பிரீதி அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து செய்யணும். இந்த குரு பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தானம். அது வந்து குரு பிரீதி அப்படின்னு செய்யும்போது இதுக்குமே நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும், நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிறப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடும் சரி, ப்ளஸ் இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இந்த இரண்டு விஷயத்திற்கும் பணவரவு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுடைய நோக்கம் இதுவாக இருந்தாலுமே பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் தான். மஞ்சள் பெருமாளுக்கோ சிவனுக்கோ, சிவன் கோயிலில் கொடுக்கலாம், அவங்க அம்பாளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சிவன் கோயிலில் மஞ்சள் தானம் பண்ணுவது அப்படின்றது நீங்கள் வர ஒவ்வொருத்தட்டையும் உங்கள் கையால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வந்து அந்த கோயில்களில் மஞ்சள் கொடுத்துட்டு வருது அப்படின்றது, மஞ்சள் விரலி மஞ்சள் கட்டையாக கிடையாது, பொடியாக கஸ்தூரி மஞ்சள்னு பொடியாக இருக்கும் இல்லையா, அந்த பொடியை கொடுக்கறது அவங்க சுவாமிக்கு யூஸ் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய. அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தது இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது இல்லையா, குழந்தைகள் ஒரு நிறைய குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் முதல்ல நிறைய ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வீடுகளில் இப்போ அது மாதிரிலாம் ஒட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபுல்லாக இதில் பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு
விளையாடுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் ரீல்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்தாலும் சரி, அல்லது வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பெட்ரூமில் வந்து பார்த்தோன்னா அவங்க தம்பதிகளுக்கு முன்னால் ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற மாதிரி ஒட்டிட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய லைஃப் அவங்க லீட் பண்ணாலுமே வந்து அதோடைய பலன் வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமாகவும் வேகமாகவும் நமக்கு தெரியாமையே நம்மளை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பாஸ் சாப்பிட்டா பாஸ் ஆகிடுவோங்கிற மாதிரி இல்லை. இது சீரியஸாகவே வந்து சைக்கோ சிம்பாலஜி முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். அந்த தம்பதிகளை வந்து நீங்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய நிறைய ரீல்ஸ் எதாவது இருந்தால் அது மட்டும் ஒரு நாளைக்கு அவங்க சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு, சரகலை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்போ இந்த சொன்ன அந்த சுவாமி கோயிலில் மஞ்சள் கொடுக்கறதுங்கிறது திருமணம் ஆவதற்குமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு பண்ணும்பொழுது ஆணுடைய ஒரு நாசி, இந்த நாசி இருக்கு இல்லையா, ஆணுடைய நாசி அப்படின்றது அவங்க வந்து சேரும் இணையும் பொழுது அவருடைய ஆணுடைய நாசி வந்து பார்த்தோன்னா அந்த சூரிய கலையிலையும் பெண்ணுடைய நாசிக்கு வர மூச்சு வந்து சந்திர கலையிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எப்படி நம்மளால் நம்ம வந்து அவங்க 2 பேரும் இணையும் பொழுது நம்ம வந்து இது எப்படி நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகிடுது. நான் சொன்னால் இந்த சரகலை பற்றியே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அது நிறைய விஷயத்துக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். சாந்தி வில்லியம்ஸ்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்களுடைய ஒரு வீடியோவில் இருக்கும். அதில் வந்து வெறும் இதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கேன். இதை பற்றி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த சரகலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஃபினான்ஸ் ஆகட்டும், ஒருத்தரை வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு டிபேட் இருந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்காகட்டும், நம்மளுடைய ஒரு வாக்கு பலிதமாகட்டும், எல்லாத்துக்குமே அதில் இருக்குது டீட்டெயில்ஸு. ஸோ இப்படி பர்டிகுலராக எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் என்றால் அந்த ஒரு விஷயத்தையோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நம்ம போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இதன் மூலமாக நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏதாவது சீரியஸாக நமக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்றது ட்ரீட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இன்னொரு இதுவுமே இந்த வீடியோ சொன்னேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பரமேஸ்வரிக்கு சொல்கிறார், இந்த ஒரு மெத்தடில் வந்து மலடுக்கும் பெண் பிறக்கும் அப்படின்றார். மலடு அப்படின்னு குறிக்கக்கூடியது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்குமே அது வந்து அவர்களுக்கு அந்த ஆணுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை என்றாலும் அவருக்கு வந்து குழந்தை பிறக்கும் என்று, பெண்ணுக்கு அது மாதிரியான ஒரு தன்மை இல்லாலும் அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த பிரெத் மூலமாக அப்படி எப்படி அது நடக்கும், நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய பயாலாஜிக்கல் எரர் அப்படின்றது எப்படி நமக்கு வந்து சரியாகும் அப்படின்றதுக்குமே எல்லா விதமான ரிசர்ச் ரிப்போர்ட்ஸுமே ஆல் ஓவர் த நெட் வந்து குவிஞ்சு கிடக்குது. யாராவது சொல்கிறதுல யாருக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே தான், அதெல்லாம் அவங்க அப்படியே அடித்து கூட பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு நிதானமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலுமே த்ரூ பிரெத் வந்து நம்மளால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சோஃபார் இவங்க நம்ம எல்லாம் இதை வந்து எவ்வளவோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பல அந்த வேதிக் பீரியடெல்லாம் வேதிக் எரான்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட்லாம் வரதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம இப்போ இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, நிறைய ஃபைண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது டவுட் இருக்கா? பூர்வீக சொத்துலாம் வைக்க முடியல. நிலம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையா இருக்கு. அதுக்காக தான் வழக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ வழக்குன்றீங்களா? வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கு, சகோதரர்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே விற்க முடியாம தடங்களா இருக்கு. அதான் உங்களுக்கு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து தான். சொத்துங்கிறது வந்து நிலம் அல்லது பில்டிங், கரெக்டா? நிலம் சார்ந்த விஷயம் தானே. அப்போ நிலம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது தான் நான் அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். அப்போ அந்த செவ்வாய்க்கு நான் வந்து சொன்ன மாதிரியான ஒரு அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், 40 days வெறுமனா 40 டேஸ்னு போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட நேம் ஃபுல் நேம் எப்படி என்னோட சேனலில் இருக்கோ அந்த ஃபுல் நேம் போட்டு பாருங்கள். அப்படி போட்டிங்கன்னு உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு 40 நாளில் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பட் ஆனால் டெஃபினட்டாகவே நான் ஏற்கனவே சொன்னது ரிப்பீட் பண்ணுறேன், நாம் ரொம்ப நம்மளுடைய இன்னர் டாக்ஸு திரும்ப நம்ம வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அல்லது நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்குண்டான ரிசல்ட்டை தான் நம்ம எல்லா இடத்துல இருந்துமே நம்ம வந்து வரவழைப்போம். அதனால அதில் மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது. நன்றி ஐயா. காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்காக கொஸ்டின் கேட்டிருந்தேன். காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்காகவா? ஸ்டடீஸில் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது உயர்கல்வின்னா மாதிரியா இல்லை ஜென்ரலாக வந்து உங்களுக்கு யூஜி பிஜின்னு சொல்லுவோமே அதில் என்னது?
இல்லை +2 முடிச்சுட்டு +2 காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு. ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கணும்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக. அப்போ நம்ம வந்து நமக்கு ஞானம் படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறைய இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து மெயினாக அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து புதன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயம். படிப்புக்கே நம்ம வந்து புதன் தான் சொல்லுவாங்க, நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ புதன்கிழமைகளில் நம்ம வந்து ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயம், கோயில் வழிபாடு அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா? பச்சை பட்டாணி, அந்த பச்சை பட்டாணி இல்லை, பச்சை பயிறு தானே, பச்சை பயிர் இருக்கு இல்லையா? அதை பச்சை கலர் துணியில் எடுத்துக்கோங்க. நல்லா துணியில் நல்லா முடிஞ்சிட்டு அந்த ஈரத்தில் போட்டு முளை வைக்கிறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பண்ணிவிடுங்க. அந்த முளை வரும்பொழுது கரெக்டாக புதன்கிழமை அன்று பார்த்து பெருமாள் கோயில்கள் ஏதாவது சக்கரத்தாழ்வார் இருக்கணும், சக்கரத்தாழ்வார் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த மரம் ஸ்தல விருட்சம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. கொஞ்சம் பிரித்து மட்டும் வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப பிரித்து நம்ம வந்து இலை விரிக்கிற மாதிரி விற்க வேண்டாம். சாதாரணமாக அதை பிரித்து வச்சுட்டோன்னா அதுவே வந்து அந்த எறும்புகள், சின்ன பூச்சிகள், இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நம்ம வந்து அதை சாப்பிட்றோம். நம்ம அப்படி கொட்டக்கூடாது. இதாக அந்த கிளாத் இருக்கணும் அதில். அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் வந்து 5 வீக்ஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு அது பாசிட்டிவாக முடிய ஆரம்பிச்சிடும். நம்ம குழந்தைகிட்டையுமே நீங்கள் வந்து அதற்குண்டான ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு ஞானத்திலே அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் வந்து ஐம் என்கிற மந்திரம். ஐம் இல்லையா? ஐம் என்கிற மந்திரம், அந்த ஐம் என்கிற பீஜம் வந்து மனதிற்குள்ளேயே ஒழித்து கொண்டே இருக்கட்டும். நிறைய அவங்க அந்த ஐம் 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 அப்படின்றது நல்ல அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வாயால் ஓடும்போது ஐமைம்னா ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் மனதிற்குள்ளேயே நாம் நிதானமாக ஒரு விஷயமாக சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு உண்டான பலன் வந்து ஃபாஸ்ட்டாக. நீங்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் சிவன் கோயிலுக்கு வந்து 7 நாள் விளக்கு போட்டோம், 9 நாள் விளக்கு போட்டோம். 9 நாள் மஞ்சத்தறியில் போட்டு விளக்கு போட சொன்னீங்க, போட்டோம். திருமணம் வந்து தடைபட்டுட்டே போகுது. திருமணம் இன்னும் தடைபட்டுட்டே தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். 9 நாள் தொடர்ந்து விளக்கு போட்டிங்களா? 9 நாள் தொடர்ந்து விளக்கு போட்டோம். 9 வியாழக்கிழமை போட சொல்லியிருப்பேன் நான். 9 வியாழக்கிழமை தான். ஆமாம், 9 வியாழக்கிழமை போட்டிங்களா? 9 நாளுமே போட்டிங்களா? 9 வியாழக்கிழமை போட்டேங்க மேடம். ஓகே. ஒவ்வொரு வாரமும் 9 வியாழக்கிழமை போட்டேன் மேம். 9 வியாழக்கிழமைகள் விளக்கு போட்டிங்க. என்ன விளக்கு போட்டிங்க? மஞ்சள் திரியில் விளக்கு போட சொன்னீங்க. நல்லெண்ணெய் இல்லை, நெய் விளக்கு. நெய் விளக்கு. ஆமாம், நெய் விளக்கு தான் சொல்லுவோம். திருமணம் சார்ந்த, குழந்தை சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நெய் விளக்கு. கஷ்டம் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயத்திற்கெல்லாம் நல்லெண்ணெய். கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள், துரோகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இழுப்பெண்ணெய். சரி. நீங்கள் அந்த வாராய் கோயிலில் பார்த்துருப்பீங்க. மேபி நான் சொன்னதில் வந்து அந்த க்ரௌடில் உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காமையாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் ஏற்றினாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்லேயே கூட நீங்கள் வந்து தீபம், வியாழக்கிழமைகளில் தீபம் போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாருங்கள். திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குன்னா என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? 28 தானே ஆகுது. ஸோ உங்கள் சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது அந்த சிவன் கோயிலில் போய்ட்டு ஒரு வியாழக்கிழமைகளிலே அந்த அபிஷேகங்களை பார்க்க சொல்லுங்கள். அல்லது திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமைகளில் நாராயணர் சன்னதியில் நடக்கும், எல்லா பெருமாள் கோயிலையும் நடக்கும். அதை பார்க்க சொல்லுங்கள். அதை பார்க்குறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திருமஞ்சனத்தை பார்க்கறது, கோயிலுடைய கோபுரத்தை பார்க்கறது, கோயிலுடைய தங்கரதத்தை பார்க்கறது எல்லாமே விதவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன். கண் பார்வை சரியாக தெரியலைனாலோ அல்லது கண் பார்வை மங்குகிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் கோயில் ரதம் போகிறது வந்து பார்க்குறது. கோயில் ரதம் இழுக்கிறது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிகப்படியாக வர்றது. அதாவது நம்ம போய் சும்மா இழுக்கிறது இல்லை, நம்ம பணம் கட்டி அந்த கோயில் ரதத்துக்கு சங்கல்பம் செஞ்சு நம்ம அதை கொண்டு போகிறது, அப்படி சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த திருமணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் இப்போ ஆல்ரெடி ஒன்று திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தை சார்ந்த விஷயம் சொன்னேன். அது கூட இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள். சரி. விவசாயம் பண்ண விவசாயத்தில் லாஸ் ஆகிட்டே வருது. விவசாயத்தில் லாஸ் ஆகிட்டே வருது. என்ன போட்டீங்க? நெல்லு தான் மேடம். சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க திங்கக்கிழமைகளில். சரி. சரியா? அன்னாபிஷேகத்துக்கு அன்னம் கொடுங்க. ஏன்னா நெல் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அரிசி மூட்டையாக தானே வச்சுருப்பீங்க. அது வந்து நீங்கள் அது மாதிரி அன்னாபிஷேகத்துக்கு அது ஐப்பசி மாதம் தான் வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து அது அன்னாபிஷேகத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் அது கொடுங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பாலபிஷேகம் பண்ணுங்க. திங்கக்கிழமைகளில் பாலபிஷேகம் வந்து
பண்ணுங்க. அது கரெக்டாக அந்த அறுவடை டைம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் பண்ணுங்க. எப்போ அந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம பார்த்தா தான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரிக்குள்ளே இதை அடக்க முடியாது. அப்படி இருந்தாலும் இதுக்கு இந்த ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். மண் சார்ந்த விஷயத்தினால் நமக்கு போகம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நமக்கு சூரியன் செவ்வாய் இந்த இரண்டுமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த சூரியனுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சூரியனை தினசரி காலையில் பாருங்கள், இந்த வெள்ளத்தை தண்ணியில் கலந்து பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தேன், கேட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது ஒன்று. அப்புறம் நான் இப்போ இந்த செவ்வாய் சார்ந்த விஷயத்துக்கு 40 நாள் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து சிவனுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம், எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாடு வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த மாடோடைய பால் வந்து ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் வந்து சிவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி பிரதர். ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு ரெமெடி சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு? ஆமாம், அது ஹையர் ஸ்டடீஸ்க்கும் பொருந்துமா? என்னோட சன் இப்போ ஒர்க்கிங் ஹையர் ஸ்டடீஸ்க்காக பிளான். ஹையர் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாகவே பொருந்தும். ஹையர் ஸ்டடீஸ் நான் இப்போ இந்த சூரியன் சார்ந்த விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு அந்த சூரியன் சார்ந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணுறது. அதுவும் சரி, இந்த புதன் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கிற கோயிலாக போயிட்டு அந்த பச்சை பட்டாணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அது அப்புறம் அந்த சூரியனை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? சூரிய வழிபாடு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப காலமாக நீங்கள் வரீங்க. ஸோ அது நீங்கள் சேர்த்து பண்ணினீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். தேங்க்ஸ் லாட் குருஜி. வணக்கம் குருஜி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸு. ஏன்னா உங்களால் ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்து உங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஓரளவு இப்போது ஓரளவு எல்லாத்துலேயுமே ஒரு கேஷ் ஃப்ளோ எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்கீங்க. அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஒரு நிறையா பேர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்கணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அதாவது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நாங்கள் மட்டும் கஷ்டத்துலேயே இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அதுக்கு சொல்கிறேன். என்னோட அம்மா அப்பா சொந்த வீடு, என்னுடைய பசங்க சொந்த வீடு, மாமனார் மாமியார் சொந்த வீடு, நாங்கள் 2 பேர் மட்டும் இப்போ வரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்கோம். அது எதனால்? ஆக்சுவலாக கேஷ் இருக்கும்போது சொந்த வீடு அப்போ எங்களுக்கு தோணலை. இப்போ கையில் வந்து எந்த காசும் அந்த அளவுக்கு ஃப்ளோ இல்லை. பட் எனக்கு சொந்த வீடுன்ற ஆசை பயங்கரமாக இருக்குது. என்னுடைய பசங்க எல்லாருமே 2 வீடு வாங்கிட்டாங்க. அம்மா அப்பா மாமா மாமியார் எல்லா சிப்ளிங்ஸ் எல்லாரும் வீடு. எங்கள் 2 பேர் நானும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏன் இது அமையலை? அதுதாம்மா, அது நீங்கள் வந்து உங்களை பார்க்காம உங்கள் மாமனார் மாமியாரை, எழுத்து வீட்டுக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அமையல. ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, பணம் நிறைய கையில் கொடுத்துருக்காரு. அந்த டைமில் நீங்கள் வீடு வாங்கலை, அந்த டைமில் அதை விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க. இவங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது சிரிப்புக்காக இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த இன்னர் டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்குள்ளேயே நாம பார்த்துக்கிறது அப்படின்னு. அதை தான் சொல்கிறேன். நம்மளுடைய பார்வை நமக்குள்ளே இருக்கிறதா, நம்மளுடைய வளர்ச்சி இருக்கா, அவன் வளர்ந்துட்டான் நான் வளரலன்னு இருக்கா? அப்படி கிடையாது. இல்லை இப்போ நீங்க செல்ஃப் ஐயா இல்லை நான் என்ன சொல்றேன் பாருங்க, அந்த ஒய் மீ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த ஒய் மீங்கிற கேள்விக்கு உண்டான அடிப்படையே இதுதான். அதுக்கு தான் நான் அந்த முதல் எடுத்தோடனே சொன்னேன், அந்த ஒய் மீயோடைய அடிப்படையே இதுதான். ஒய் மீ அப்படின்றது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் அப்படி நடக்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மனக்குறைகள் இங்கே இருக்கும். அந்த ஒரு ஏரியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கண்டிப்பாக வந்திருக்கு. அந்த டைமில் உங்களுக்கு வந்து தோணலை, வேண்டான்னு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஓ இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க எங்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணம் வந்து செலவாயிடுது. அல்லது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி பண்ணிடுறீங்க. அது மாதிரி அதுதான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், யார் மேலே இப்போ தப்பு? அவங்க வீடு வாங்கினது தப்பா, நாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தப்பா? இந்த கான்செப்ட்ல சொல்லலை. இப்போ எங்களால முயற்சி எடுத்தாலுமே கூட எங்களுக்கு அதுதான் நமக்கு அதுதான் சொந்த வீடு அமையாதுன்னு இல்லைம்மா. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து சொந்த வீடு அமையாதுன்ற மாதிரி நீங்கள் வந்து அமையறது இல்லை, சொந்த வீடு தான் பிரச்சனை நினச்சா அதுக்கு ஒரே வழி, நான் அந்த செவ்வாயோடைய அந்த 40 days சொன்னேன் இல்லையா, அது நல்ல நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா தீக்குமா. அது எடுத்து வச்சிட்டேன் நீங்க அதுதான். ஆமா அது நீங்க பண்ணுங்க, கண்டிப்பாவே அது எல்லாமே வீடு அமையறதுக்கு, நிலம் அமையறதுக்கு அது ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒர்க் ஆகக்கூடிய ஒரு தாந்திரிக் மெத்தட். அது வந்து கண்டிப்பான முறையிலேயே ஒர்க் ஆகும். மந்திரத்தை நம்ம வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். நிறைய பேருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையா சாயந்தரமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டிருப்பாங்க. காலையில் பண்ணாலும் நல்ல பலன் இருக்கும், சாயந்தரம் பண்ணாலுமே பலன் இருக்கும். பலன் இருக்காதுன்னுலாம் இல்லை. ஆனால் அந்த ஒரே டைம் ஒரே இடம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலன் தரும். அகைன் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸை நமக்குள்ளே செலுத்திக்கிட்டு இருக்க அதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்குமே தவிர, எப்போ நம்ம அடுத்ததோட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அவங்க வீடு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, என்னால் வீடு வந்து நான் இவ்வளோதான் கட்ட முடிஞ்சது, இந்த இடத்துல ஒரு மொட்டை மாடியில் வந்து இந்த ஒரு கர்வ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும்.
ஆனால் நாம் அந்த ஒரு எண்ணத்தை இல்லாமல் நாம் நமக்குள்ளே ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் மாளிகையாக கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் விட ரொம்ப சூப்பராக கட்டலாம். தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ. கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா, மட்டும் உங்களை அக்கா, பற்றி அக்கா, ஒரு- சொல்லணும். பச்சை கற்பூரம் வச்சு பண்ண சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் அதை பண்ணுங்க. ஏன்னா அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு குருஜி, நீங்கள் அந்த வெங்கடாஜலபதிக்கு வைக்க சொன்னீங்க இல்லையா, அதை வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க எப்படி வந்தது ரூபான்னு தெரியாதுன்னு. சீரியஸ்லி இட் இஸ் எ ஃபேக்ட். உண்மையிலேயே இப்போ வீட்டில் கேஷ் அப்படியே இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு இடம் வாங்க. அதை தான் சொல்ல வந்தோம். அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் பதுக்கி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஓவர் த நைட்டில் மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா காசும் செல்லாதுன்றவார். வர்றதெல்லாம் எங்கே போகும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணணும், டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுடணும். வணக்கம் குருஜி. இப்போ ஹையர் ஸ்டடிக்கு சொல்லிட்டீங்க. இப்போ ஒன்னாவதுலேருந்து இப்போ 12th வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு கேள்வி. பசங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்க சொல்லும்போது படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மந்திரங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு சில டைமில் வந்து அவங்க குழந்தைங்க தானே, அதனால் அவங்களுக்கு புரியல. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பசங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி வந்து இப்போ இருக்க நாலேஜில் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட பேச்சு வந்து சரியாக கேட்கறதில்ல. பேரண்ட்ஸ் சொல்கிறது மதிக்க மாட்டேன்றாங்கன்றது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருந்தால் பரவாயில்லை. ஆனால் குட்டி குழந்தையிலேருந்து இப்போ அது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? இது வந்து 2 விஷயமா. நான் அது வந்து சொல்கிறது வந்து ஏதாவது இதாக ஃபன்னியாக இருக்கலாம். பட் என்னென்னா, பேரண்ட்ஸ் முதல்ல வந்து அவங்க டிவி பார்க்குறது, இந்த ரீல்ஸ் பார்க்குறது நிறுத்திடணும். அவங்க வந்து நிறுத்தினாங்க, டிவி பார்க்குறதும் ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயத்தை நிறுத்தினாங்கன்னா ஆப்வியஸ்லி அதுங்க தானாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ்ங்க அகைன் நான் வந்து இதில் வந்து ஒரு ராகு ரிலேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன், சரியா? இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த குழந்தைங்க படிப்பு மாட்டேங்கிறாங்க அல்லது எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்கன்னா அதுக்கு 2 காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட டைவர்ஷன் அப்படிங்கிறது வந்து மாயையில் போய் சிக்குது, இல்லூஷனில் போகுது. மொபைல் கேட்குதா குழந்தை? பிறந்த குழந்தைக்கு கூட உங்களுக்கு ஃபோனை வச்சு அவங்க சாப்பாடு தான் ஊட்டுறாங்க. நான் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊட்டிட்டு இருப்பாங்க. போய் பலார்னு அறையலாம் போல இருக்கும் எனக்கு. நான் நிறைய தடவை அந்த மாதிரி நான் சொல்லியே இருக்கேன் கூட இருக்கவங்ககிட்ட. ஏன்னா அவங்கள தான் அடிக்கணும், அது வேறு வழியே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரு குலத்தை அவங்க கெடுக்கிறாங்க, அவங்க குலத்தையுமே அவங்க நாசம் பண்ணுறாங்க. அங்கே வரக்கூடிய வேறு அந்த மாதிரி யங் பேரண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சரி நம்மளும் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பேசாமல் இருக்கும் போல் இருக்கு, ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் இப்படி சொல்கிறவங்ககிட்டையுமே நான் சொல்லும் பொழுதுமே கூட அவங்க வந்து ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவான், ஆனால் சாப்பிட்ற வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் கேட்க மாட்டான், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி நமக்கு நாமே சாக்கு சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா? கரெக்டாக இல்லையா? எவ்வளோ விஷயத்தை நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆனால் நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு என்ன பண்ணாங்க? அவங்க டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா? எப்போ பார்த்தாலும் நம்மளை சாப்பாடு போடாமல் பண்ணாங்களா? பண்ணல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 30-35 வயசுக்கு இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 50 வயசு இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். அவங்க எல்லாமே அந்த பேரண்டிங்கிறத அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் எல்லாம் போகல. பேரண்டிங்னா இப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லி தந்து நமக்கு வளரணும்னு அவசியம் அவங்களுக்கு தேவைப்படலை இல்லையா? நம்ம அந்த பேரண்டிங்கிறத அவங்க ஆப்வியஸ்லி அவங்க கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் வேலையாக இருந்தது. 8 குழந்தைங்க 6 குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதுங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நான் உங்களை சொல்ல கண்டிப்பாகவே நீங்கள் வந்து வீட்டில் டிவி இல்லாமையோ இல்லை ரீல்ஸ் பார்க்குறது எப்போ பார்த்தாலும் நம்ம மொபைல் பார்க்காம இருந்தால் அதை விட ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விஷயம் இல்லை. இது நான் வந்து ஒரு சமூக சீர்கேடு இப்படிலாம் நான் பேசலை. நான் அதுக்கு தான் நான் ஒரு காரணம் சொன்னேன். நான் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி நிறைய கேட்பாங்க. அப்போ நான் வந்து கொடுத்தான்னா எனக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸுக்கு அதை வச்சுட்டே எனக்கு வந்து வேறு எந்த ஒரு ஷோவும் ரன் பண்ண வேண்டியது இல்லைன்னா நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டிருப்பீங்கல்ல. ராகு ஆக்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுறோம். நம்ம வந்து குழந்தைகளுக்கு ராகுவோட ஆக்டிவேஷனும் பண்ணுறோம், சேட்டனோட ஆக்டிவேஷனும் பண்ணுறோம். அதாவது நெகட்டிவ் பார்ட் மட்டும். ராகு சேட்டன்னாலே பெரிய வில்லன்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இவங்க எல்லாத்துக்குமே எல்லா ஒரு விஷயமும் இருக்குது. அதில் கொஞ்சம் அந்த குரூரத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ ராகு ஆக்டிவேஷனுங்கிறது இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸை கொடுக்கும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடுறோம். அசைவத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சேட்டன் ஆக்டிவேஷன் கொண்டு வந்துடுறோம். அசைவத்துக்கு நாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அசைவம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்பொழுது எவர் ஒருவர் மனதிலே நான் அசைவம் சாப்பிட்டேன்னா எனக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், கோயிலுக்கு போகலாமா அல்லது நான் சாமி கும்பிடலாமான்ற ஒரு கேள்வியே எழாமல் இருக்கிறதோ அவர்கள் வேணால் கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் அப்படி எழுகிறது? எதனால் அப்படி ஒரு கேள்வி? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கா இல்லையா?
ஆப்வியஸ்லி அப்படி இருக்கா இல்லையா? அது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எய்தர் நம்ம வந்து குளிச்சுட்டோ அல்லது வந்து கோயிலுக்கு அன்றைக்கி போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நம்ம அப்படி நம்மளுக்கு ஒரு விஷயமா நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் இல்லையா? நம்மளுடைய பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம சமூகத்திலேருந்து எல்லாமே நம்ம அப்படி சொல்லி வந்துட்டோம் இல்லையா? அப்போ குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஒரு சுயநினைவு வரும் வரைக்கும் நாமல் அவர்களுக்கு அசைவ பொருட்களை கொடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்றேன். இது டாக்ஸிக்கலி அந்த சேட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த வாதம் சார்ந்த விஷயங்கள் என்ன டைஜஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லேருந்து வாதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னால எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம நான் வந்து எதுக்கு நான் ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எதை எடுத்தாலுமே இங்கே ஏதாவது ஒரு ப்ரூஃப் நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி நிறைய ஆயிட்டோம் இங்கே. அல்லது நம்மளுடைய குழந்தைகள் நீங்கள் கேட்பீங்க, நம்மளுடைய சின்னவங்கெல்லாம் கேட்காத ஒரு 18 வயசு 20 வயசில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ வாத்தா எலிமெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து ரைஸ் ஆகிடும். இந்த வாத்தா எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரைஸ் ஆகிடும். இந்த ராகு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமுமே இதுக்கு ரைஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மெயினாக நமக்கு இருக்குது. இப்போ நான் வந்து என்ன ரெமெடியோ நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு என்னன்றது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ நான் இந்த வாத்தா எலிமெண்ட் ரைஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது கூட வந்து பார்த்தோம்னா சனி ரீதியான விஷயம். சனி அப்படின்னு வரும்போது நம்ம வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களோட கேள்வி என்ன பாருங்கள், உங்களுக்கு அந்த டிசிப்ளின்ற விஷயம் தானே கேள்வி உங்களுக்கு, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டிசிப்ளின் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அப்போ குழந்தைகள் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்று அந்த எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ஷேடோ அந்த ராகு ஆக்டிவேஷன் கொண்டு வந்துடுறோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதுங்களுக்கு இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளாம் நம்ம அம்மா அப்பாட்ட இருந்த மாதிரி அதுங்க நம்மக்கிட்ட இல்லையேன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் அந்த டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி இல்லாதது வந்து பார்த்தோம்னா மைனஸ் நெகட்டிவ் சேட்டர்ன் சொல்லுவோம். நம்ம நெகட்டிவ் சேட்டர்ன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இதை வந்து சூப்பராக சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறீங்களா? இல்லை, பெரும்பாலும் அவங்க செய்கிறதில்ல. அவங்க எப்படி அப்படின்றதுனால கேட்டேன் நான். ரெகுலராக அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இந்த ஆயில் பாத் எடுக்க சொல்லுங்கம்மா. ஆயில் பாத் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா திரிதோஷம் என்று சொல்லுவோம். அந்த திரிதோஷம் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய திரிதோஷத்தில் இருக்கக்கூடிய வாதா எலிமெண்ட் அப்படின்றது சனியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ராகு அப்படின்ற மாதிரியான விஷயமாக குறிக்கக்கூடிய விஷயம். இரண்டு விஷயமே அது வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தோணும் சரி நம்ம இனி ஃபர்தராக நம்ம கொடுக்காம இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிறது எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ பாடியில் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது ஆங்கர் எனர்ஜி நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப கோபமாக இருந்தால் நீங்கள் அவனுங்களை என்ன சொல்லுவீங்க? நீங்களோ அம்மாவோ பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? அதனால பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு அதுதான் பித்தம். அந்த வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய திரிதோஷங்களும் இந்த 9 வகையான கிரகங்களோட சம்பந்தப்பட்டவை, 5 விதமான பஞ்சபூதங்களோட சம்பந்தப்பட்டவை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாதத்தை நீக்குவதற்குண்டான ஒரு வழியை செய்கிறோம். அது நம்ம ப்ராக்டிக்கலாக இப்படி செய்கிறது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிறதுக்கு அந்த வாதா எலிமெண்ட் அவங்க பாடியில் இருக்கிறத நம்ம வந்து வெளியேற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாதா எலிமெண்ட் அப்படிங்கிறது பாடியில் கண்டிப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு கேஸ் வந்தால் தான், முட்டி வலி வந்தால் தான் இல்லை. வாதா எலிமெண்ட் வந்து அது 3 எலிமெண்ட்டுமே நமக்கு இருக்குங்க. இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு இல்லை. உனக்கு பித்தம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர தலைக்கு ஏறிடுச்சுன்னு தான் பித்தம் உடம்புல இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பித்தம் இருந்தால் தான் நம்ம இருப்போம். பித்தம் வாதம் கபம் 3மே நமக்கு இருக்கணும். அந்தந்த பார்ட் ஆஃப் இதில் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு ஜாஸ்தியாகாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் தோஷா வந்து ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ரெமெடி இது கண்டிப்பாகவே ஒர்க் ஆகும். நீங்கள் வாரம் செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமை ராகு கால வேளையில் குழந்தைங்களை உட்கார வச்சு நல்லா எண்ணெயில் பாத் கொடுங்க. அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொடுங்க. வணக்கம் குருஜி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமே இல்லை. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லைன்னா மந்திரம் ஏதாவது இருக்குதான்னு கேட்க. தொழில் சார்ந்த விஷயத்துக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோமே. நீங்கள் காய்கறிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்னால் நீங்கள் காய்கறிகள் வந்து எவ்வளோ காலமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு? அவங்க ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 2 வருஷமாக பண்ணுறாரு. அதுக்கு முன்னால் வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரா? நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கினதுக்கப்புறம் யாருக்காவது இந்த ஏதாவது ஒரு நாளில் வந்து யாராவது கஷ்டப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாரு. ஆனாலும் தொழிலில் முன்னேற்றமே இல்லை. அந்த சரௌண்டிங்கில் அவங்க தான் ரேட்டும் கம்மியாக போடுறாங்க. ஆனாலும் தொழிலில் முன்னேற்றமே இல்லை. அதுக்காக ஏதாவது பரிகாரம்? கதம்ப சாதம் பண்ணி செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையில் கொடுக்க சொல்லுங்கம்மா. கதம்ப சாதம் இருக்கிற கேரட்டு இதெல்லாம் வச்சுருப்பார்ல, அதிலெல்லாம் வந்து கெட்டு போகாத நல்லதாக எடுத்து தனியாக வச்சு கதம்ப சாதம் பண்ண சொல்லுங்கள். கதம்ப சாதம்னா கதம்ப சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா, உங்களுக்கு மிக்சட் வெஜிடபிள் இல்லைனா அந்த மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட கொடுக்கலாம்.
சாம்பார் கொடுத்தோன்னா, கதம்ப சாம்பார் சாதம் கொடுத்தோன்னா இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலையில் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 9 வாரம் கொடுக்க சொல்லுங்கள். அதுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். 2014 ஆரம்பிச்சது, ஒன்றுமே கம்ப்ளீட் ஆகல, அப்படியே நிற்கிது. என்ன காரணம்? செங்கல் நீங்கள் வந்து கோயில்களுக்கு செங்கல் தானம் பண்ணுங்கள். செங்கலோ சிமெண்ட்டோ அந்த கட்டிடம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா செங்கல் சிமெண்ட்டு இரும்பு பொருட்களை விட இந்த ஒரு விஷயத்துக்கு பாதியில் நிற்கிற விஷயத்துக்கு நல்லா ஒர்க் ஆகும். செங்கலும் சிமெண்ட்டும் ஏதாவது கோயில்களுக்கு அவங்க கட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சமாக இருக்கிறது அப்படி கொடுக்கறது வந்து நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் இப்போ இந்த நெருப்பு பண்ண சொன்னேன் தெரியுமா, இப்போ நெருப்பு சார்ந்த ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, வேப்பம் கட்டையில் வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லி கட்டையை சுற்றி பண்ண சொன்னேன்ல, அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த அந்த அக்னி இருக்கு இல்லையா, அதை வந்து தெற்கு பகுதியிலே புதைச்சிடுங்க. அப்படியே வெளியில் தூக்கி போடாமல் அந்த இடத்துக்குள்ளே இருக்கட்டும். அது கட்டணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை திரும்பி தோண்டி வெளியில் எடுத்து தூக்கி போட்டுறணும். சார், நீங்கள் தானம் பற்றி பேசுனீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கோயில் போகிறப்ப நம்ம யார்ட்டையும் தானம் வாங்க வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்கள் ரெகுலராக ஒரு கோயில் போயிட்டுருக்கேன். அங்கே மெடிடேஷன் ஹாலில் போய் உட்காந்துருக்கப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி வரிசையாக ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கள் பசங்கள்ட்டையும் வாங்காத அப்படின்னு சொல்லி. அது வந்து அந்த குரு ஸ்தானத்தில் மெடிடேஷன் சென்டர்னா நீங்கள் ஏதாவது ஒரு குருமார்களை வச்சு அவங்களா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா இல்லை இல்லை வர இவங்க நம்மள மாதிரி வராங்க இல்லையா, அவங்க எடுத்து அப்படியே வரிசையாக கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம வேணான்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிடுறோம். பட் ஆனால் மனசு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோன்னு ஒரு தயக்கமாக இருக்குது. நாங்கள் செய்கிறது கரெக்டாக என்ன பண்ணணும்? அது அந்த ஒன்றும் தவறு இல்லைம்மா, அது மாதிரி பண்ணலாம். தரோம் வேணா நம்ம சொல்லிடலாம். ஆமாம், நம்ம வாங்க விரும்பாதது நம்ம தானம் கொடுக்கும் பொழுதும் நம்ம யாசகம் பெறுவோரிடம் தானம் பெறுவது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம வந்து இலவசமாக ஒரு விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆசைப்படுவதோ அல்லது அந்த விஷயத்தை நாம் அனுபவிப்பதோ, இந்த 2 விஷயமுமே நமக்கு சேட்டன் ரிலேட்டட் இஷ்யூ கொண்டு வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை போகிறவங்களோட விஷயத்தில் சொன்னபோது தான் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முன்னாலேயுமே நான் இதை சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலைக்கு போகும்பொழுதும் சரி, தெய்வ ஒரு விஷயமா நாம் என்ன வேணால் வாங்கி சாப்பிட்டுட்டு பசிக்கிறதுக்கு, நமக்கு டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணிட்டு போகலாம். ஆனால் அங்கே வந்து லைனாக வெறும் அன்னதான கூடங்கள் மட்டும்தான் இருக்குது. அங்கே மட்டும் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்காக அல்லது கூப்பிட்றாங்க அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக போகும்போது அந்த பர்பஸ் நமக்கு வந்து தடைப்பட்டு போயிடும். ஏன்னா பசங்க கையிலலாம் வாலண்டியராக ஒரு பிஸ்கெட்டை தூக்கி கொடுத்துறாங்க சார், அதுங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணால் அந்த மாதிரி பண்ணுறவங்க கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ சார்.